டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் கோட் நம்பர் 152 அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸுக்கான முக்கியமான சில கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1. நிலையான முன்பணம் ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக எத்தனை முறை திரும்ப பெற முடியும்? விடை 2 முறைகள். அலுவலக அறைக்கலன்கள் ஃபர்னிச்சர்ஸ் பொருட்கள் அறை வருடத்திற்கு எத்தனை முறை சரிபார்க்க வேண்டும்? ஒன்ஸ் இன் எ இயர், ஒரு முறை. சரத்து 266 கீழ் வரும் நிதி ஒருங்கிணைந்த நிதி. சமர்ப்பிக்கப்படும் பட்டியல் சர்ச்சைக்கு உரியது என தெரிய வந்தால் கருவூல அலுவலர் இதனை எங்கு பரிந்துரைக்கலாம்? விடை மாநில கணக்கர். அரசு பணியாளரின் பழகுனர் கால பணி தகுதியற்ற பணிக்காலமாக கருதப்படும். அப்ரண்டிஸ் பீரியட் அப்படின்றது பணிக்காலத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. அரசு பணத்தினை கையாளும் ஒவ்வொரு காசாளரும் டேஷ் வைக்குமாறு பணிக்கப்பட வேண்டும். பிணை வைப்பு செக்யூரிட்டி டெபாசிட். மாநில சட்டமன்றத்தால் செலவினத்திற்காக அங்கீகரிக்கப்படும் தொகை ஒதுக்கீடு. அரசு பணம் வங்கியில் வைக்கப்படும் போது பொறுப்பு யாரிடம் இருக்கும்? விடை வங்கி. அரசு ஊழியர் தனது முந்தைய பணிக்காலம் முழுவதும் இழப்பர் எப்போது? பணி நீக்கம் அல்லது அகற்றம் டிஸ்மிஸ்டு ஆர் ரிமூவல். ஸோ அது மாதிரி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா முந்தைய பணிக்காலத்தெல்லாம் கணக்கிட்டு நம்ம ஓய்வூதியம்லாம் கேட்க முடியாது. சஸ்பென்ஷன் வேறு, டிஸ்மிஸ் வேறு. சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையத்தின் தலைவர் மத்திய நிதியமைச்சர். எங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. இந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். தேங்க்யூ.